மேஜர் முகுந்த் வரதராஜன் ஏசி ஏப்ரல் 12, 1983 ஏப்ரல் 25, 2014 இந்திய இராணுவ அதிகாரி மற்றும் அசோக சக்கரத்தை பெற்றவர். இந்திய இராணுவத்தின் ராஜ்புத் படைப்பிரிவில் நியமிக்கப்பட்ட அதிகாரி முகுந்த், ஜம்மு காஷ்மீரில் உள்ள 44வது ராஷ்டிரிய ரைபிள்ஸ் பட்டாலியனுக்கு பிரதிநிதியாக இருந்தபோது பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கையின் போது அவர் செய்த செயல்களுக்காக மரணத்திற்குப் பின் அசோக் சக்ரா வழங்கப்பட்டது. தமிழில் அவரது வாழ்க்கை வரலாற்று திரைப்படமான அமரன் 31 அக்டோபர் 2024 தீபாவளி அன்று வெளியிடப்பட்டது. முகுந்த் ஆபீசர்ஸ் ட்ரெய்னிங் அகாடமியின் பழைய மாணவராக இருந்தார். மேலும் பட்டப்படிப்பை முடித்த பிறகு மார்ச் 18, 2006 அன்று ராஜ்புத் ரெஜிமெண்டில் 22 ராஜ்புத் லெப்டினண்டாக ஒரு குறுகிய சேவை கமிஷனை பெற்றார். மார்ச் 18, 2006 அன்று அவருக்கு வழக்கமான கமிஷன் தரம் வழங்கப்பட்டது. லெப்டினன்ட் மற்றும் அக்டோபர் 18 முதல் கேப்டன் பதவி உயர்வு பெற்றார். 2008 அவர் மத்திய பிரதேசத்தில் உள்ள மோவ் நகரில் உள்ள காலாட்படை பள்ளியில் பணியாற்றினார் மற்றும் லெபனானில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் ஒரு பகுதியாக இருந்தார். அவர் 18 அக்டோபர் 2012 அன்று மேஜராக பதவி உயர்வு பெற்று அந்த டிசம்பரில் ராஷ்டிரிய ரைபிள்ஸின் 44வது பட்டாலியனுக்கு பணியமர்த்தப்பட்டு ஜம்மு காஷ்மீரின் ஷோபியான் மாவட்டத்தில் நியமிக்கப்பட்டார். முகுந்த் வரதராஜன் 1983 ஆண்டு ஏப்ரல் 12 ஆம் தேதி வரதராஜன் மற்றும் கீதா வரதராஜன் ஆகியோருக்கு தமிழ் பேசும் குடும்பத்தில் பிறந்தார். இந்தியாவின் தமிழ்நாடு சென்னை, ஆவடி, பருத்திப்பட்டு கிராமத்தில். முகுந்த் மற்றும் அவரது குடும்பம் அவரது தந்தைக்கு பொதுத்துறை வங்கியில் வேலை கிடைத்ததும் தாம்பரத்திற்கு குடிபெயர்ந்தனர். அவரது தாத்தா ராகவாச்சாரி மற்றும் அவரது 2 மாமாக்களும் இராணுவத்தில் பணியாற்றினர். இது அவரை ஆயுதப்படையில் சேர தூண்டியது. முகுந்த் காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி விஸ்வ மகாவித்யாலயாவில் வணிகவியல் இளங்கலை பட்டத்தையும் சென்னையில் உள்ள மெட்ராஸ் கிறிஸ்டியன் கல்லூரியில் இதழியல் டிப்ளமோவையும் பெற்றார். முகுந்திற்கு ஸ்வேதா மற்றும் நித்யா என 2 சகோதரிகள் உள்ளனர். அவர் தனது நீண்டகால காதலியும் கல்லூரி தோழியுமான இந்து ரெபேக்கா வர்கீஸை ஆகஸ்ட் 28, 2009 அன்று மணந்தார். தம்பதியரின் மகள் அர்ஷியா முகுந்த் மார்ச் 17, 2011 அன்று பிறந்தார். ஏப்ரல் 25, 2014 அன்று முகுந்த் தெற்கு காஷ்மீரில் உள்ள ஒரு கிராமத்தில் தீவிரவாதிகள் இருப்பதாக உளவுத்துறை உள்ளீடுகளின் அடிப்படையில் சுற்றிவளைப்பு மற்றும் தேடுதல் நடவடிக்கைக்கு தலைமை தாங்கினார். இந்த நடவடிக்கையின் போது அவரது குழுவினர் கடும் துப்பாக்கி சூடுக்கு ஆளாகினர். முகுந்த் விரைவாக பதிலளித்தார். இருளின் மறைப்பு போராளிகளை தப்பிக்க அனுமதிக்கும் என்பதை உணர்ந்தார். வீட்டிற்குள் இருக்கும் பொதுமக்களின் எண்ணிக்கை தெளிவாக இல்லாததால் கனரக ஆயுதங்களை பயன்படுத்துவது ஒரு விருப்பமாக இருக்கவில்லை. சிப்பாய் விக்ரம் சிங்குடன் முகுந்த் துப்பாக்கிச் சூடுகளை தவிர்த்து வீட்டின் முன் உள்ள பழத்தோட்டத்தின் வழியாக ஊர்ந்து சென்றார். பழத்தோட்டத்தை வெற்றிகரமாக கடந்த பிறகு அவர்கள் வீட்டிற்குள் நுழைந்தனர். அங்கு அவர்கள் கடுமையான துப்பாக்கிச் சூட்டை எதிர்கொண்டனர். முகுந்த் அவரது முன்கையில்